அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக நம்ம திண்ணனாரினுடைய பக்தியை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ காலத்தி மலையை நோக்கி அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து போயிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு வேளையில் அங்கே நடக்கக்கூடிய சப்தங்கள் எல்லாம் இவருக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது. நண்பன்கிட்ட கேட்குறான், இது பூச்சிகளினுடைய பறவைகளினுடைய ஓசையாக இருக்கும், வண்டினங்களினுடைய ஓசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். சரி, உடனே சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. போய் அந்த காலத்தி மலையை அடைஞ்சிடறாங்க. காலத்தி மலையை அடையும் போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இறைவன் சிவபெருமான் லிங்க வடிவமாக குடுமி தேவராக அங்கே இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே திண்ணனுக்கு மிகச்சிறந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுவது போல ஒரு பரவசம் ஏற்படுது. அந்த இறைவனை கண்டோன்னே தன்னை மெய் மறந்து இருக்கிறான். இறைவனுடைய தோற்றத்தை பார்க்குறான். பார்த்துட்டு அவருக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் செஞ்சுருக்குது. அப்போ யார் இவ்வளவு நாள் இந்த காட்டில் இருந்திருக்கிறாரு, இவ்வளவு நாள் நம்ம பார்க்காம இருந்துட்டோமே அப்படின்னு அவன் தன்னுடைய நண்பன்கிட்ட கேட்குறான். அப்போ நானும் உன்னுடைய தந்தையாரும் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்தனர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. மாலைகள் பிரசாதங்கள் இதையெல்லாம் வச்சு ஏதோ முணுமுணுப்பாரு, இதையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்கிறப்ப, ஓ இதுதான் பூஜை செய்யக்கூடிய விதமா, இப்படிதான் இந்த இறைவனை வழிபடணுமா அப்படின்னு திண்ணனாருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது. அப்ப என்ன பண்றான், இறைவனை வணங்கறதுக்காக முடிவு செய்யறான். அப்ப இறைவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான், அங்கிருந்து கீழே போகலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா வருவதற்கு மனம் இல்லை. இந்த காட்டுப்பகுதியில இத்தனை வருடங்கள் தன்னந்தனியாக இந்த இறைவன் எப்படி இருந்தாரு, அங்க இருக்கக்கூடிய மிருகங்களால் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு அவரை விட்டு போகாமையே இருக்கிறான். இரவு முழுவதும் காவல் காக்குறான். இப்படியான நிகழ்வு நடந்துட்டே இருக்குது. அப்ப இறைவனுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும். அப்ப என்ன பண்றா, இறைவனுக்கு பூஜிப்பதற்காக கீழே பொன்முகலி ஆறுக்கு கீழே இறங்கி வரான். வந்து தன்னுடைய நண்பன் சமைச்சு வச்ச பன்றிக்கறியை எது சுவையானது அப்படின்னு சுவைத்து பார்த்து நல்ல சுவையானதெல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கிறான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறைவனுக்கு பூஜைகள் செய்யறதுக்கான பூக்கள் வேணும். அங்க இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய தலைமுடியில சூடிக்கிறான். அப்ப இறைவனுக்கு நீராட்டுவதற்கு என்ன பண்ணுவது, அக்கம் பக்கத்துல தேடி பார்த்தா எந்த கோலைகளும் இல்லை. தன்னுடைய வாயால பொன்முகலி ஆற்று நீரை எடுத்து வச்சுக்கிறான். எடுத்துட்டு இறைவன்கிட்ட போறான். அங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சிவாச்சாரியார் அப்படிங்கிற பூஜைகள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாரு. அதையெல்லாம் தட்டி விட்டு என்ன பண்றான், பொன்முகலி ஆற்று நீரை தன்னுடைய வாயால இறைவனை குளிர்விக்கிறான். தான் கொண்டு வந்த சுவையான மாமிசத்தை படைக்கிறான். தன்னுடைய வேடர் குலத்துல பிறந்தவன் இல்லைங்களா, அவனுக்கான பக்தி அப்படிங்கிறது அதுதான். தனக்கு எப்படி தெரியுதோ அப்படி அந்த பக்தியை செலுத்தலாம் அப்படின்னு பூக்களை எல்லாம் எடுத்து சூடிட்டு அங்கேயே காவல் இருக்கிறான். கொஞ்சம் இரவுக்கு கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் காலையில பார்த்தீங்க அப்படின்னா சிவாச்சாரியார் வர்றாரு. மாமிசங்கள் படைக்கப்பட்டிருக்கு, பூக்கள் எல்லாம் வச்சிருக்கு. இந்த அபத்தமான காரியத்தை யார் செய்தது அப்படின்னு ரொம்ப மனம் வருந்துறாரு. அவர் என்ன பண்றார், அவர் வழக்கம் போல செய்யக்கூடிய இறைவனை வழிபாட்டை பொன்முகலி ஆற்று நீரை ஊற்றி இறைவனை குளிர்விக்கிறார். அவர் கொண்டு வந்த அமுதுகளை படைக்கிறார். பூக்களை சூடிட்டு இறைவனை வேண்டிட்டு அவர் போயிடுறார். அடுத்ததான் திண்ணனான் வராது. இரண்டாவது நாள் மறுபடியும் அவர் பார்த்தீங்க அப்படின்னா மாமிச உணவையே படைக்கிறார். பொன்முகலி ஆற்று நீரை ஊற்றுறாரு, பூக்களை வைக்கிறாரு. இரவு முழுவதும் காவல் இருக்கிறார். திரும்பி போயிடுறாரு. அடுத்த நாள் சிவாச்சாரியார் வராரு. அவரும் பார்த்தீங்க அப்படின்னா இதை யார் செஞ்சது இறைவா, இதை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா, உனக்கு யார் இப்படி மாமிசங்களை எல்லாம் படைச்சது, பூக்களை எல்லாம் இப்படி சூடுனது யார் அப்படின்னு சொல்லி அவரு மனம் வருந்தி இறைவனிடம் வேண்டுகிறார். அப்படி வேண்டிட்டு அவர் திரும்பி போயிடுறார். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா திண்ணன் வந்து மறுபடியும் அவன் தன்னுடைய வேடுவன் இல்லையா, அவன் தனக்கு தெரிந்த மாதிரி பூஜைகளை எல்லாம் செஞ்சுட்டு காவல் காத்துட்டு இருக்கிறான். இரவுல பார்த்தீங்க அப்படின்னா சிவாச்சாரியாருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல இறைவன் தோன்றி இந்த வேண்டுதலை யார் செஞ்சிருக்கிறார், இதை யார் பண்ணார் அப்படிங்கிறது உனக்கு நாளைக்கு தெரியும். நாளைக்கு நீ எப்பவும் போல பூஜைகளை முடிச்சுட்டு பின்னால் இருக்கக்கூடிய மரத்திலிருந்து நீ ஒளிந்திருந்து பார் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப சிவாச்சாரியாரும் வந்துடுறாரு. அவரும் இருக்கக்கூடிய பூஜைகளை எல்லாம் செய்யறாரு, பின்னாடி மறைஞ்சிருக்கிறார். இதெல்லாம் தெரியாத திண்ணனார் அப்படியே கிளம்பி வரான். இறைவனுக்கு வேண்டிய மாமிசங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து இறைவனை பூஜிப்பதற்காக தயாரா இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இறைவனுடைய கண்ணிலிருந்து ஒரு கண்ணீர் பெருகிறது. திண்ணனார் வரான், பூஜை செய்யறதுக்காக தயாரா இருக்கிறான். அப்படி தயாரா இருக்கக்கூடிய சூழல்ல பார்த்தீங்க அப்படின்னா சிவாச்சாரியார் மறைந்திருக்கிறார். மறைந்திருக்கக்கூடிய சூழல்ல இறைவனுடைய கண்ணிலிருந்து கண்ணீர்
வருகிறது. இந்த காட்சியை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இறைவனுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் பெறுகிறது. இதை பார்த்தோன்னா திண்ணனாருக்கு என்ன செய்யறது ஏது செய்யறது அப்படின்னு தெரியல. அக்கம் பக்கத்துல இருந்து என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னா இலைதழைகளை எல்லாம் படிச்சுட்டு வந்து வேட்டுவன் இல்லையா, அவனுக்கு தெரிஞ்ச இயற்கை மருத்துவம். அப்போ அவன் என்ன பண்றான், கண்ணில் இறைவனுடைய கண்ணில் வைக்கிறான். அப்பவும் கண்ணீர் நிக்கலை. ரொம்ப மனம் பதறி போய் என்ன பண்றான், தன்னுடைய கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது இந்த இடத்துல இருக்கு. தன்னுடைய குரு சொல்லி கொடுத்தது போல ஊனுக்கு ஊன் அப்படிங்கிறது தான் சிறந்த மருந்து. அடிக்கு அடி ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அப்ப அது போல இங்க என்ன அப்படின்னா ஊனுக்கு ஊன் அப்படிங்கிறது ஞாபகம் வருது. அப்ப தன்னுடைய கண்ணை எடுத்து இறைவனுக்கு வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். தன்னுடைய அம்பை எடுத்து தன்னுடைய கண்ணை எடுத்து இறைவனுக்கு வச்சிடறான். அப்படி வச்ச கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்ணீர் நின்றுது. ஆனந்த வெள்ளத்துல ஆனந்த பெருக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிறான். அந்த மகிழ்ச்சி ரொம்ப நேரம் நீடிக்கல. இறைவன் மறுபடியும் தன்னுடைய திருவாடையாடலை காட்டுறார். சிவவாச்சியாருக்கு திண்ணனாரினுடைய பக்தியை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது, பதறான். அப்ப இன்னொரு கண்ணுக்கும் நம்மளுடைய கண்ணை கொடுத்துடலாம் அப்படி முடிவு செஞ்சுட்டு அப்ப என்ன பண்றான், இன்னொரு கண்ணை எப்படி வைக்கிறதுன்னு தன்னுடைய கால் விரலினுடைய பெருவிரல் எடுத்து இறைவனுடைய பாதத்துல வச்சுட்டு இன்னொரு கண்ணையும் நோண்டுவதற்காக அம்பை எடுத்து குத்த வரான். அந்த நேரத்துல கண்ணப்பா நில் கண்ணப்பா நில் அப்படின்னு ஒரு அசரீதி கேட்குது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இறைவன் அவருக்கு காட்சி தரார். இறைவனே அப்பான்னு அழைச்சங்காட்டி திண்ணனா இருந்தவன் கண்ணப்பராக மாறான். இறைவனுக்கு கண் கொடுத்ததால் திண்ணப்பர் கண்ணப்பரா மாறுறார். இந்த நிகழ்வு நடந்திருக்குமா நடக்கலையா அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த இறை நிகழ்வின் மூலமா பக்தியின் மூலமா முதலாக ஒரு மனிதனுக்கு கண்ணை தானம் வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நம்மளுக்கு எடுத்துக்காட்டா இருப்பது இந்த கண்ணப்பனாரினுடைய பக்தி தான் அப்படிங்கிறது நாம முதல் கண்தானம். அதாவது உடனே தனது கண்ணை எடுத்து அந்த கண்ணில் அப்பினார், ரத்தம் நின்றது, இறைவனின் வேதனை தணிந்து என்று மகிழ்ந்தார் அப்படிங்கிறது இது இருக்கு. அப்ப பக்தி அப்படிங்கிறது நாம எப்படி வேண்டுமானாலும் இறைவனை வேண்டலாம். பல செல்வங்களை வைத்துதான் நம்ம இறைவனுக்கு வேண்டுதல் நடத்தணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த கண்ணப்பனார் வேடர் குலத்துல பிறந்தனாலும் திண்ணனா இருந்து கண்ணப்பரா மாறின வரலாறு நமக்கெல்லாம் ஒரு பாடமாக அமையும். நன்றி.